நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் அவங்கள வீட்டில் அவங்க ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு அற்புதமான நேரம் எதுவுமே இல்லை. கோலோச்சக்கூடிய ஒரு டைம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் காட்டில் மழை, நினச்சதை சாதிக்க முடியும், நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. அதில் குறிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது அழகு நிலையங்கள், ஒப்பனை கலைஞர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், அதை வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டுகள், இவங்கெல்லாம் அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சி மற்றவர்களால் பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு தருணம். சுக்கிரன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி, மற்றபடி துணி உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அதுக்கப்புறம் நகை உற்பத்தியாளர்கள், நகை வியாபாரிகள், இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், தனியார் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க, இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே சாதிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையான காலத்தை வெல்லக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. 2ஆம் இடத்தை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் எல்லாமே நடக்கும். அற்புதமாக சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை 2ஆம் இடம் அப்படின்னும்போது. 7க்குடைய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லா தான் இருக்கார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதரவு, கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லணும். அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதி குரு 8க்கு போயிட்டார். இருந்தாலும் குறைவு ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்தை அவர் குரு பார்க்கிறார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் வழி சொந்தங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. 4ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது வீடு வாசல் வாங்குவது குறித்து வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான முனைப்போடு இறங்குவீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 4ஆம் இடம் என்பது அதுதான். பிள்ளைகளுடைய கல்வி, சொத்து பத்து, வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் வக்ர கதியில் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நிலைகளிலும் திருப்திகரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் அப்படியே டல்லாக தான் இருப்பீங்க. ஏன்னா 5க்குடையவன் சனி ஆட்சி பீடம் தான், ஆனால் வக்ரமாக இருக்கார்ல, இப்போ மகிழ்ச்சி இருக்காது. மற்றதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். சாதிக்கக்கூடிய நேரம், மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நேரம்தான். ஆனால் மகிழ்ச்சி என்பது இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும், வெற்றி பெறுறீங்க. 6ஆம் இடத்துல ராகு வெற்றி ஸ்தானம், அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய இடம். ஆனாலும் கூட 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் மனைவிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி கருத்து வேறுபாடு வரலாம், நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். ரொம்ப சிறப்பான காலம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? ஒன்று, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அதில் ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம். அடுத்தது, அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களால் பாக்கியமான சூழல், நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும், அல்லது லாபம் கிடைத்தாலும் ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உச்ச நிலையில் இருப்பது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சினிமா தொலைக்காட்சி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரிய பெருமக்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அதையும் தாண்டி ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பணியாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு கொஞ்சம் சொல்லிக்கிங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.